இறை இயேசுவில் எனக் அன்பார்ந்தவர்களே, நம் ஜீவனுள்ள தேவனின் உயிருள்ள வார்த்தைகளை தினமும் கேட்பதன் மூலம் உங்களுக்கு நன்மையும் ஆசையும் உண்டாவதாக. இன்றைக்கு நம் உள்ளத்தில் ஆண்டவர் பேச விரும்புகிற திருவசனம் சாலமோனின் ஞான நூல் 7ஆம் அதிகாரம் 22ஆம் திருவசனம். ஞானம் ஆற்றல் கொண்டது. இறை இயேசுவில் எனதருமை நண்பர்களே, உங்கள் அனைவருக்கும் நம் இயேசுவின் அன்பை உரித்தாக்குகின்றேன். இன்றைய புனிதராம் புனித பிரான்சிஸ் சேவியர் கார்பினியிடம் நமக்காக இறை இயேசுவிடம் பரிந்து பேசி அவரின் மேலான இரக்கத்தை பெற்றுத் தரும்படி ஒரு நொடி செபித்துக் கொள்ளுங்கள். இன்று நவம்பர் மாதம் 13ஆம் தேதி வியாழக்கிழமை. இன்றைய நாளில் தங்கள் பிறந்த நாள் மற்றும் திருமண நாளை கொண்டாடும் அனைவரையும் இறை இயேசுவின் அன்பும் ஆசிர்வாதங்களும் நிறைவாய் சேரட்டும். தங்களுக்கு பிரியமானவர்களை இழந்து தவிக்கும் நண்பர்களையும் இயேசுவின் தாய் மரியின் போர்வை மூட வேண்டுமாய் மனமாற ஜெபிக்கின்றேன். நண்பர்களே, ஒவ்வொரு நாளும் இந்த 5 நிமிட ரோசரி பிரேயர்ஸ் காணொளியில் நாம் தியானிப்பது அன்றைய திருப்பலி வாசகங்கள். நம் ஜெப பகுதியிலும் அன்றைய திருப்பாடலில் இருந்துதான் எடுத்து நாம் ஜெபிக்கின்றோம். இது நிச்சயம் உங்களுக்கு ஆசிர்வாதமாக ஒரு திருப்பலியின் அனுபவத்தை தர வேண்டுமாய் நம் ரோசரி பிரேயர்ஸ் குடும்பத்தாருக்காக அனுதினமும் நான் தவறாமல் ஜெபிக்கின்றேன். சரி, ஏதோ ஒரு மாற்றம் நன்றாக நடந்து கொண்டிருக்கின்ற குடும்பத்தில் அல்லது பணியிடத்தில் வருகின்றதா? அதனால் ஏதோ ஒரு பின்னடைவா? கணவரையோ மனைவியையோ பிள்ளைகளையோ ஃப்ரெண்ட்ஸையோ உங்களுடன் வேலை செய்பவர்களையோ குறை கூறாதீர்கள். அதற்குத்தான் நான் அன்னைக்கே சொன்னேன் என்று குற்ற உணர்ச்சிக்கு அவர்களை ஆளாக்காதீர்கள், குட்டி காட்டாதீர்கள். ஓகே, எஸ், இப்படி நடந்துவிட்டது. ஆனால் நான் சோர்ந்து போக மாட்டேன். இயேசு என்னோடு இருக்கின்றார். அன்னை மரி என்னோடு இருக்கின்றார். விசுவாசத்தை கைவிட மாட்டேன். ஜெபிப்பேன், ஜெபமாலைகளை சொல்வேன். இயேசுவும் அன்னை மரியும் என்னை கைவிடவே மாட்டார்கள். இந்த நிலைமை மாறும். ஞானமாய் புத்தியுள்ள கணவனாக, மனைவியாக, தொழில் செய்பவராக, தாயாக, தந்தையாக, படிக்கும் மாணவன் மாணவியாக நான் நடப்பேன். இந்த வேளையில் நான் ஞானமாய் செயலை ஏறெடுப்பேன் என்று உங்களுக்குள்ளாகவே சொல்லிக் கொள்ளுங்கள். இயேசுவிடமிருந்து தூய ஆவியானவர் மூலம் உங்களுக்கு ஒரு புது பலன் பிறக்கும் நண்பர்களே. சரி, இன்றைய முதல் வாசகம் சாலமோன் நூல் என்ன கூறுகிறது கேட்போமா? ஞானம் ஆற்றல் கொண்டது. ஞானம் அறிவுடையது. ஞானம் தூய்மையானது. ஞானம் தனித்துவமை வாய்ந்தது. ஞானம் உயிரோட்டம் உள்ளது. ஞானம் தெளிவு மிக்கது. ஞானம் வெளிப்படையானது. ஞானம் நன்மையை மட்டுமே விரும்பும். ஞானம் உடையவர்களை யாரும் எதிர்க்கவே முடியாது. ஞானம் இருந்தால் அது நன்மையை மட்டுமே உங்கள் வாழ்க்கையில் செய்யும், கொண்டு வரும். ஞானம் மனித நேயம் கொண்டது. ஆதலால் ஞானமுள்ள மனிதர்கள் மற்றவர்களுக்கு தீங்கு செய்ய மாட்டார்கள். ஞானம் வீண் கவலை கொள்ளாதது. ஆகவே நீங்கள் ஞானமுள்ளவர்கள் என்றால் வீணாக எதை குறித்தும் கவலைப்படாதீர்கள். ஞானம் உங்களை ஊடுருவி செல்வது. கேட்டீர்களா? எல்லார் வாழ்க்கையிலும் சிக்கல்கள், பிரச்சனைகள், குடும்ப உறவுகள், வேலை, பண விஷயம், இவற்றால் சில வாக்குவாதங்கள், கஷ்டங்கள் இருக்கும். ஆனால் இந்த ஞானம் உங்களுக்குள் இருந்தால், அந்த ஞானம் எங்கிருந்து வருகிறது தெரியுமா? கடவுளின் ஆற்றலில் இருந்து புறப்பட்டு வரும் ஆவிதான் ஞானமாம். அது உங்களுக்கு இருந்தால் நீங்கள் எதையுமே ஞானமாய், விவேகமாய், புத்திசாலித்தனமாய், பொறுமையாய் சமாளிப்பீர்கள். மேலெழும்பி வருவீர்கள். உங்களை யாராலும் தடுக்க முடியாது, மூலையில் அமர வைக்க முடியாது நண்பர்களே. சரி, இன்றைய நற்செய்தியில் இயேசுவிடம் பரிசேயர் வந்து இறையாட்சி எப்போது வரும் ரபி என்று கேட்டார்களாம். இயேசு என்ன பதில் கூறினார் தெரியுமா? இறையாட்சி கண்களுக்கு புலப்படும் முறையில் வராது. ஏதோ இங்கே இயேசு வந்துவிட்டார், அதோ அங்கே ஆண்டவர் வந்துவிட்டார் என்று சொல்ல முடியாது. ஏன் தெரியுமா? இறையாட்சி உங்கள்
உங்கள் நடுவே செயல்படுகிறது என்றாராம் இயேசு. எவ்வளவு அழகான பதில் பாருங்கள். நீங்கள்தான் அந்த இறையாட்சி, நீங்கள்தான் இறையாட்சியின் மக்கள், நீங்கள்தான் இயேசு குடியிருக்கும் ஆலயம். உங்கள் உள்ளமும் உடலும் தான் இறையாட்சி. அவை தூய்மையாக இருந்தால் இயேசுவின் ஆட்சி அதனுள் நடக்கும். இயேசுவின் ஆட்சி உங்கள் குடும்பத்தில் நிலைத்திருக்கும். ஆசீர்வாதம், பாதுகாப்பு, வழிநடத்துதல், எந்த ஒரு உடல் நல குறைவும் இல்லாத, ஹாஸ்பிட்டல் செலவு இல்லாத ஒரு வாழ்க்கை உங்கள் குடும்பத்தில், பணியிடத்தில், பிள்ளைகள் வாழ்க்கையில் நிலைத்து இருக்கும். இறைசாட்சி என்றும் தனிமையாக வருவதில்லை. அது பலவிதமான ஆசீர்வாதங்களோடு தான் உங்களுக்கு வரும். இறையாட்சியை தேடி எங்கும் செல்லாதீர்கள். உங்களையே நீங்கள் ஆய்ந்து பாருங்கள். தினமும் ஜெபியுங்கள், ஜெபமாலைகளை சொல்லுங்கள். இறையாட்சி உங்களுக்குள் நிலைத்து நிற்கும். இன்றைய திருப்பாடல் வழி ஜெபிக்கலாமா? இயேசுவே, என்றென்றும் உள்ளது உமது வாக்கு, விண்ணுலகு போல் அது நிலைத்து உள்ளது. தலைமுறை தலைமுறையாய் உமது வாக்கு உள்ளது. உமது வாக்கு பிறழாமை என்றுமே எங்கள் விசுவாசத்திற்கு உரியது. நீர் பூவுலகை உறுதியாய் இருக்கச் செய்தீர். அது நிலை பெற்றுள்ளது உம்மால் தான். உம் ஒழுங்கு முறைகளின்படியே அனைத்தும் இந்த உலகத்தில் என் வாழ்க்கையில் இன்று வரை நடக்கின்றது, நிலைத்து உள்ளது. அவை உமக்கு ஊழியம் செய்கின்றன. உம் சொற்களை பற்றிய விளக்கம் என் வாழ்விற்கு ஒளி தருகின்றது இயேசுவே. அது பேதையாக இருக்கின்ற எனக்கும் நுண்ணறிவை, ஞானத்தை கற்றுத் தருகின்றது. இந்த நவம்பர் மாதத்திலே ஆத்துமாக்களுக்காக நான் ஜெபிக்கின்றேன். நித்திய இளைப்பாற்றி அவர்களுக்கு தந்தருளும் ஆண்டவரே. முடிவில்லாத ஒளி அவர்கள் மேல் ஒளிரக் கடவதாக. சமாதானத்தில் இளைப்பாற கடவார்களாக. ஆமென். இயேசு கிறிஸ்துவின் பெரிதான நாமத்தின் நிமித்தம் ஜெபிக்கிறோம். ஆமென். ஒவ்வொரு நாளும் உங்கள் உள்ளத்தில் ஆண்டவர் பேச விரும்புகிற இறை வார்த்தையை தெரிந்து கொள்ள ரோசரி பிரேயர்ஸ் சேனலை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள். மேலும் உங்கள் நண்பர்கள் மற்றும் உறவினர்களுடன் ஷேர் செய்யுங்கள். நன்றி.